பேட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போ பேட்டர்ன் 6 வந்து ஒரு எம்டி பேட்டர்னாக இருக்குது. பேட்டர்ன் 6 செலக்ட் பண்ணிக்கிட்டேன். பேட்டர்ன் பண்ண போகிறேன். அப்போ இந்த பேட்டர்ன் மோடு எனேபிளாக இருக்கான்னு பார்க்கணும். அதில் ஒரு ரெட் லைட் எரிஞ்சிகிட்ருக்கு. சாங் மோடு இருக்குது. சாங் மோடு போயிடுச்சுன்னா சாங்குக்குள்ளே சீக்வன்சிங் மாதிரி போயிடும். பேட்டர்ன் மோடு இருக்குது. பேட்டர்ன் மோடில் 4 ட்ராக் இருக்குது. எந்த ட்ராக் வேணும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெக்கார்ட் மோடு அமுத்துறேன். அதில் 3 இது வருது, ஆப்ஷன் இருக்குது. ரியல் டைம் ரெக்கார்டிங், ஸ்டெப் ரெக்கார்ட் நோட், அப்புறம் ஸ்டெப் ரெக்கார்ட் சாம்பிளிங்னு வருது. மற்ற ரெண்டும் இப்போ நம்ம பண்ண போகிறதில்ல. நம்ம ரியல் டைம் ரெக்கார்டிங் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கிளிக் இருந்தால் தான் இந்த ரெக்கார்ட் பண்ண நம்ம டோன்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்த கிளிக்கில் போய் உட்காரும். இல்லைன்னா எனதோன்னு ரெக்கார்டு. மெனுவில் போய் சிஸ்டத்தில் போய் மெட்ரோனம் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் ரெக்கார்ட் ஒன்லி, ப்ளே அண்ட் ரெக்கார்டு அப்படின்னு ஒரு மோடு இருக்குது. அப்புறம் ஆன். இப்போ ஆன் மோடு போட்டாச்சுன்னா எப்போவுமே இந்த கிளிக் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஆன் மோடில் போட்டால் அது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதை ஆனில் வைக்கக்கூடாது. ரெக்கார்டு ஒன்லி மோடில் வச்சோம்னா நம்ம எப்போ ரெக்கார்ட் பட்டன் அமுத்தமோ அப்போ வந்து தான் அந்த கிளிக் ஆன் ஆகும். எக்ஸிட் வந்துப்போம். பேட்டர்ன் 6 இப்போ ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இப்போ ரியல் டைம் ரெக்கார்ட் என்று கொடுத்தோம்னா அந்த கிளிக் சவுண்டு வந்துடுச்சு. இனி இந்த கிளிக் சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு பேட்டர்ன் வாசிக்கணும். ஸ்டார்ட் கொடுத்தோம்னா ஒரு மைனஸ் பார், ஒரு மைனஸ் மெஷர், அது ரிஹர்சலுக்கு வேண்டி அதை விட்டுக்கிறோம். இப்போ 4 பார், இதில் 4 பார் ஓடுது. இது ஃபஸ்ட்டு பாரு, இது செகண்ட் பாரு, தேர்ட் பாரு, இது ஃபோர்த் பாரு. இப்போ இந்த 4 பாருக்கு நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஏதாவது இப்போ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டோம். ஆனால் அந்த பேட்டர்ன் எதுவுமே அந்த கிளிக்கில் உட்காரல. எல்லாமே தனித்தனியாக போய் உட்காருது. என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த பேட்டர்ன் ரெக்கார்ட் பண்ணும்போது, இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் குவான்டைஸ்னு ஒன்று இருக்குது. குவான்டைஸ் ரெசல்யூஷன் அதை வந்து 16 மோடுக்கு நம்ம மாற்றிக்கணும். Okay, go guys.